நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாரும் படிக்கணும், நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்லூரியில படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்காக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க இல்லையா? அடுத்த ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். படிச்சுட்டு வேலை தேடக்கூடிய பிள்ளைங்களுக்கு அடுத்த ஆட்சிக்கு வந்த உடனே வேலை தேடுறதுக்கு ஒரு 4-5 மாசம் ஆகும். அவங்களுக்கு வேலை தேடுவதற்கான பயிற்சிகளை வழங்கி அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த 6 மாசத்துல அவங்களுக்கும் மாதம் 1500 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல மிகப்பெரிய அளவுல நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தின் வழியாக இங்க விக்ரமசிங்கபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவன் சுப்பிரமணிய பாரதின்னு அவங்க அம்மா அவருக்கு ரொம்ப அழகான ஒரு பெயரை வைத்திருக்கிறார். அந்த இளைஞன் அவங்களுடைய அப்பா செங்கல் சூளையிலே வேலை செய்யக்கூடிய ஒருவர், ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவங்க அப்பாவுக்கு வருமானமே பெருசா கிடையாது. நம்ம அரசு பள்ளியில தான் படிச்சாரு, தமிழ் வழி கல்வியில தான் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக IAS IPS பரீட்சைகள்லாம் அதை எழுதுவதற்கான UPSC தேர்வுகளை நம்ம அரசாங்கம் கொடுத்த பயிற்சியால சாதாரண பிள்ளைங்க இந்த IAS அதிகாரியா IPS அதிகாரியா போகணுங்கிறதுக்காக முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடிய பயிற்சிகள் அந்த பரீட்சையை பாஸ் பண்ணிட்டு அவர் சென்னையில போய் அடுத்த கட்ட பயிற்சிகளுக்காக சென்னையில போய் இருந்து அங்கே ஒவ்வொரு மாசமும் பயிற்சி கொடுக்கும் போது அவருக்கு 7500 ரூபாயை தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள். அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அந்த மாணவர் சுப்பிரமணிய பாரதி, எங்க அப்பாவுக்கு பல மாதங்கள் சம்பளம் கூட 7500 ரூபாய் இல்ல, ஆனா எனக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது 7500 ரூபாய் தந்த முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர். இன்னைக்கு அந்த தேர்வுகளை அவர் பாஸ் பண்ணிட்டு IAS ஆக போறார். இந்த பகுதியிலே இருந்த ஒரு செங்கல் சூளையிலே வேலை செய்யக்கூடிய ஒருவருடைய மகன் சுப்பிரமணிய பாரதி இன்னைக்கு IAS அதிகாரியாக இந்த ஊருக்கே கலெக்டராக கூட வரக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி தந்திருப்பது நம்முடைய ஆட்சி, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆனா நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாது, நம்ம பிள்ளைங்க படிச்சா டாக்டர் ஆக கூடாது, நீட் பரீட்சைகளை கொண்டு வருவாங்க. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எதிரா தேசிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடியவர்கள். நீ ஹிந்தி படிக்கலன்னா நான் உனக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்காக கொடுக்க வேண்டிய நிதி 3600 கோடிக்கு மேல நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி. ஆனா அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கேள்வி கேட்காம அவங்களோட கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. இணக்கமா இருந்தா திட்டம் கொண்டு வருவோம்ன்றாரு. என்ன திட்டம் கொண்டு வந்தாரு? தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை மட்டும்தான் எடப்பாடி கொண்டு வந்திருக்காரு. அவருக்கு சொந்தமா ஏதாவது திட்டம் கொண்டு வந்திருப்பாரு. அவரை வழக்கில இருந்து காப்பாத்துறதுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. அவர் எப்பயுமே ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. யாராவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சாருனாலே அவங்க பத்திரமா இருக்கணும். ஏன்னா அம்மையார் சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்துதான் பதவி வாங்கினார் இல்லையா? அவரே சொல்றாரு, பெரியவங்க காலில் விழுந்தா என்னன்னு, நீங்க விழுங்க, ஆனா விழுந்த உங்க காலை கொஞ்சம் பத்திரமா விடணும்ல. அந்த கால் எந்த கால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததோ இன்னைக்கு அந்த காலுக்கே அதிமுக அலுவலகத்துல இடம் இல்லைன்னு பண்ணிட்டீங்கல்ல. இன்னைக்கு அவங்களாலே உள்ள வர முடியல, அதிமுக அவங்களுக்கு இடம் இல்லை என்று அந்த அம்மையாரே வருத்தப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய காலையே வாரி விட்டுருக்கீங்க. கூட இருந்த OPS அம்மையார் ஜெயலலிதா உண்மையாகவே நம்பியது அவரைத்தான். அவங்க பதவி இறங்கிய போதெல்லாம் அவரை தான் ஆட்சி பொறுப்புல வச்சாங்க. இன்னைக்கு அவருக்கு அங்க இடம் இல்ல. அவரே தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா தளபதியால மட்டும்தான் முடியும்னு சொல்லி நம்மோடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்.
அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி கங்கை கொண்டான் பகுதியில் திமுக வேட்பாளர் சுப்பிரமணியனை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பரப்புரையில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம்.